மார்ஜினில் ஆட்சியை பிடிக்கிறதா அதிமுக? விஜயால் திமுகவுக்கு சாதகம். எடப்பாடி காதுக்கு போன குட் நியூஸ். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்த விசாரணையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இறங்கியுள்ளார். இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அது மட்டுமல்ல, தாவேக தலைவர் விஜய் பிரிக்கும் வாக்குகள் யாருடையது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் அது அதிமுகவிலும் எதிரொலித்திருப்பதாகவே தெரிகிறது. இந்த ஆலோசனையில் விஜயின் தாக்கம் குறித்து மிக முக்கியமான ஒரு கணக்கை கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்வைத்துள்ளனர். கட்சியின் சீனியர்களான KP முனுசாமி, CV சண்முகம், தம்பிதுரை, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஜெயக்குமார், உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி என ஒரு ரவுண்ட் அடித்து நிலவரத்தை கேட்டறிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் அனைவரிடமிருந்தும் எடப்பாடிக்கு கிடைத்த பதில் ஒன்றுதான்: நாம் தான் ஆட்சியை பிடிக்கிறோம், மிக குறைந்த மார்ஜினிலாவது நாம் தான் ஆட்சியை பிடிக்கிறோம் என அவர்கள் உறுதியாக சொல்லி உள்ளார்களாம். குறிப்பாக KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்கள் எடப்பாடியிடம் இந்த தேர்தலில் நாம் எதிர்பார்த்ததை தாண்டி விஜயின் தாக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. 8% வாக்குகளை மட்டுமே விஜய் வாங்கினால் அது அதிமுகவை பாதிக்கும். காரணம், இது ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் மற்றும் நடுநிலையாளர்களின் வாக்குகள். இது நமக்கு கிடைக்க வேண்டியது. இந்த வாக்குகள் விஜய்க்கு போயிருக்கிறது. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டியவை விஜய்க்கு போயிருப்பது நமக்கு பாதகம், திமுகவுக்கு சாதகம். அதே சமயம் 20 அல்லது 25% வாக்குகளை விஜய் வாங்கினால் அது நமக்கு சாதகம், திமுகவுக்கு பாதகம். காரணம், அந்த 25%த்தில் ஏற்கனவே நமக்கு வரவேண்டிய 8%ஐ கழித்துவிட்டால் மீதமுள்ள 17% வாக்குகளை எங்கிருந்து விஜய் எடுக்க முடியும்? திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் சீமான் கட்சியிடமிருந்துதான் எடுக்க முடியும். அந்த வகையில் சீமானிடமிருந்து 2% வாக்குகள் தான் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புண்டு. மீதமுள்ள 15% வாக்குகளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடமிருந்துதான் கிடைக்கும். அதனால் திமுகவுக்கு இது பாதகம். திமுகவின் ஓட் பேங்கில் 15% வாக்குகள் பிரிந்தால் அது பெரிய அளவில் திமுகவுக்கு ஷாக் கொடுக்கும். அந்த ஷாக் தான் நம்மளை வெற்றி பெற வைக்கிறது என்று விரிவாக விளக்கியிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடியிடமும் ஒருவித நம்பிக்கை ஒளி பளிச்சிடுகிறது. மேலும் ஸ்டாலின் 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜயின் வெற்றி எப்படி இருக்கிறது என்று விசாரித்த போது பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளதா? விஜயின் வருகை அதிமுகவின் வாக்குகளை பிரிக்குமா அல்லது திமுகவின் வெற்றியை தடுக்குமா என்கிற விவாதங்களுக்கு மத்தியில் சீனியர்களின் இந்த கணக்கு எடப்பாடியை தேர்தல் முடிவுகளை நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருக்க வைத்துள்ளது.